வணக்கம் நண்பர்களே. நம்ம புது வீட்டுக்கு சில வேலைப்பாடுகளெல்லாம் இருந்துச்சு. அங்கங்கே தெரிஞ்ச பேட்ச் ஒர்க் எல்லாத்தையும் இன்றைக்கி உட்காந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்த சில அரிய பொருட்களை எடுத்து செவுத்தில் அலங்கரிச்சுக்கிட்டு இருந்தேன். வாட்சு மட்டும் 10 வந்திருக்கு நண்பர்களே. கோவை ஜிம் நண்பர்கள் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு அழகான கேக் ஒன்று கட் பண்ணியிருந்தாங்க. அந்த கேக்கில் எங்கள் 2 பேர்த்தோட ஃபஸ்ட்டு லெட்டர் போட்ட மாதிரி ஒரு டிசைன் இருந்துச்சு. அந்த டிசைனை எடுத்து அப்படியே வீட்டோட மெயின் டோரில் ஒரு டிசைனை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் யார் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாலும் நம்ம வீடு எதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படியே ஒரு எண்ணெய் குழியில் போட்டுட்டு மதிய சாப்பாட்டையும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம நண்பர் நந்தினி வீட்டில் நண்பர்கள் கூடும் விழா. அதனால் நம்ம நண்பர்கள் எல்லாரும் அங்கே ஒன்று கூடி இருந்தோம். நண்பர் இன்னைக்கு டீ காஃபின்னு சும்மா அசத்தி விட்டாங்க. அப்புறம் ஒரு 4 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரே மலரும் நினைவுகள், காதல் கதைகள்னு சொல்லி ஒரே ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். இடையில நந்தினி வாங்கி வச்சிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அடிச்சு பறந்துட்டு இருந்துச்சு. இதில் இந்த நந்தினியோட காதல் கதை தான் பயங்கர மோட்டிவேஷனாக இருந்துச்சு. படத்தில் வர மாதிரி ஒரே ட்விஸ்ட்டு டென்ஷனு பயங்கரமான கதை நண்பர்களே. அப்புறம் கிளம்பும்போது நம்ம நந்தினி எல்லாத்துக்கும் ஒரு சாத்துக்குடி பை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தாங்க. ஆனால் பேரு தான் சாத்துக்குடி பை, உள்ளுக்குள்ளே ஒரு வாழைப்பழமும் ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு வர வழியில் கொஞ்சம் அரிசியும் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதையெல்லாம் அப்படியே வாங்கிட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு தள்ளுவண்டி கடை இருந்துச்சு. அங்கே சப்பாத்தி ஆம்லெட் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு புது டிவி ஒன்று வாங்கியிருந்தேன். அது நல்லபடியாக டெலிவரி ஆயிருச்சு. இன்னைக்கு விடுமுறை நாள் ரொம்ப நல்லா போச்சு. நாளைக்கு கதையில் சந்திப்போம் நண்பர்களே.